டே 9 ஆஃப் வாய் புண்ணு மெடிசன். வழக்கம் போல் நம்ம பொட்டையை எடுத்து வாயை திறந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு புண்ணு சரியாயிடுச்சு. அதோட மருந்தை போட்டு விட்டேன். நீங்கள் 2 நாள் மருந்து போட்டு 3 நாள் மருந்து போட்டு என்னடா சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. தொடர்ந்து விடாமல் ஒரு 20 நாளாக சரியாகிற வரை மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாகும். என்னைக்காவது ஒரு நாள் கேப் விடலாம். ஆனால் மற்றபடி 2 நாள் 3 நாள் கேப் விடாமல் நீங்கள் விடாமல் மருந்து போட்டால் தான் இந்த புண்ணு சரியாகும். இந்த புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த புண்ணாக இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து மருந்து போட்டால் தான் அது சரியாகும். சளி ஃபால்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் 1 மாதத்துக்கு மேலே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கே. நம்ம பொட்டையை எப்போவுமே ரிங்கில் தான் விடுவோம். ஏன்னா திருசூலை விட்டால் அந்த ப்ரீட்ரு இருக்குது. அதனால் அந்த ப்ரீடையும் அடைச்சான் போட்டு வச்சுருக்கோம். இந்த சேவலையும் இந்த பொட்டையும் அடைச்சான் போட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம். டே 9 ஆஃப் வாய் புண்ணு மெடிசன். வழக்கம் போல் நம்ம பொட்டையை எடுத்து வாயை திறந்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு புண்ணு சரியாயிடுச்சு. அதோட மருந்தை போட்டு விட்டேன். நீங்கள் 2 நாள் மருந்து போட்டு 3 நாள் மருந்து போட்டு என்னடா சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. தொடர்ந்து விடாமல் ஒரு 20 நாளாக சரியாகிற வரை மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சரியாகும். என்னைக்காவது ஒரு நாள் கேப் விடலாம். ஆனால் மற்றபடி 2 நாள் 3 நாள் கேப் விடாமல் நீங்கள் விடாமல் மருந்து போட்டால் தான் இந்த புண்ணு சரியாகும். இந்த புண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எந்த புண்ணாக இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து மருந்து போட்டால் தான் அது சரியாகும். சளி ஃபால்ட்டெல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் 1 மாதத்துக்கு மேலே ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கவர் ஆகிறதுக்கே. நம்ம பொட்டையை எப்போவுமே ரிங்கில் தான் விடுவோம். ஏன்னா திருசூலை விட்டால் அந்த ப்ரீட்ரு இருக்குது. அதனால் அந்த ப்ரீடையும் அடைச்சான் போட்டு வச்சுருக்கோம். இந்த சேவலையும் இந்த பொட்டையும் அடைச்சான் போட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.